இலங்கை போர் குற்றம் தொடர்பான திருத்தப்பட்ட வரைவு தீர்மானத்தை உறுப்பு நாடுகளிடம் அமெரிக்கா வழங்கியுள்ளது. இது தொடர்பாக இன்று கலந்துரையாடல் கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை ஜெனீவாவில் உள்ள மூத்த ஆசிரியர் விஸ்வநாத்திடம் கேட்கலாம். விஸ்வநாத், அமெரிக்காவின் வரைவு தீர்மானத்தில் என்னென்ன அம்சங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன? அதில் ஈழத் தமிழர்களுக்கு பயனளிக்கும் விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறதா? கார்த்திகேயன், ஏற்கனவே முதன்முறையாக ஒரு வரைவறிக்கை அமெரிக்கா கொடுத்த போது அதிலே சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய ஒரு விசாரணை அமைப்பை இலங்கை அரசாங்கமே உருவாக்க ஊக்குவிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருந்தார்கள். அதேபோல் கிட்டத்தட்ட 26 ஷரத்துகள் 26 அம்சங்கள் அந்த முதல் வரைவறிக்கையில் இடம்பெற்றிருந்தன. அதற்கு பிறகு 2 முறை கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. உறுப்பு நாடுகள் கலந்து கொண்ட இந்த கலந்தாய்வு கூட்டத்திலே ரஷ்யா, பாகிஸ்தான், சைனா, கியூபா ஆகிய 4 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்திருந்தன. அதாவது சர்வதேச விசாரணையை ஒட்டிய எந்தவிதமான முன்னெடுப்புகளும் இல்லாமல் உள்நாட்டு விசாரணைக்கு உத்தரவிடும்படி அந்த 4 நாடுகளும் வலியுறுத்தி வந்தன. அதே சமயத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக சர்வதேச விசாரணை ஒன்று மட்டுமே தீர்வை தர முடியும் என்ற அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகளும் கனடா ஆகிய நாடும் வலியுறுத்தி வந்தன. இதன் அடிப்படையில் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படாததை தொடர்ந்து அமெரிக்கா மீண்டும் ஒரு வரைவறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த வரைவறிக்கை 24ஆம் தேதி நேற்று தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் என்னவென்றால், ஐநாவை பொறுத்தவரையில் 30ஆம் தேதி ஒரு பொது விவாதத்துக்கு வருகின்ற பட்சத்தில் முன்னதாக 24ஆம் தேதியே அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதிமுறை இருப்பதால் நேற்றைய தினம் இந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் இறுதி அறிக்கை அல்ல இது. காரணம் என்னவென்றால், ஒருமித்த கருத்து ஏற்படாத பட்சத்தில் வாக்கெடுப்புக்கு அமெரிக்கா செல்லுமா அல்லது ஒருமித்த கருத்து ஏற்படுத்திவிட்டுத்தான் வாக்கெடுப்பு செல்லுமா என்பது தெரிய வரும். அந்த அடிப்படையில் நேற்றைய வரைவறிக்கையில் ஏற்கனவே இருந்த 26 அம்சங்களை திருத்தி 20 அம்சங்களாக குறைத்திருக்கிறார்கள். அதே போல சர்வதேச நீதிபதிகளை கொண்ட விசாரணை அமைப்பை இலங்கை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்ற ஷரத்து மாற்றப்பட்டு காமன்வெல்த் நீதிபதிகளை கொண்டு, காமன்வெல்த் அதே போல சர்வதேசம் என்று சொல்லவில்லை, காமன்வெல்த் வழக்கறிஞர்கள், காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளை இந்த விசாரணைக்குள் இலங்கை அரசாங்கம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வகையிலே சற்று மாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த மாற்றம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், சர்வதேச விசாரணை நோக்கி இந்த ஐநா மன்றம் செல்லும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருப்பதாக கருதுகிறார்கள். அதே சமயத்திலே தமிழ் ஆதரவாளரை பொறுத்தவரை சர்வதேச விசாரணைக்கு இன்னொன்று இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், ஐநா ஆணையர் ஜீத் அல் ஹுசைன் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த அமெரிக்காவுடைய வரைவு தீர்மானம் இருக்கிறது. ஒவ்வொரு பத்தியிலுமே இலங்கையை மிகவும் பாராட்டி 2015க்கு பிறகு இலங்கை அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அங்கே முன்னெடுத்து வருவதாகவும், ஒவ்வொரு மனித உரிமைகளை மதிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், அதற்காக பாராட்டு தெரிவிப்பதாகவும் அமெரிக்கா தனது வரைவறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. எனவே இன்றைய கலந்துரையாடல் கூட்டத்தில் நிச்சயமாக இதற்கு எதிர்ப்பு வலுக்கும் என்று தெரிகிறது. ஐரோப்பிய நாடுகளும் கனடா நாடும் அதேபோல தமிழ் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் இந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இதன் அடிப்படையில் மேலும் பல மாற்றங்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30ஆம் தேதி பொது விவாதத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் ஐநாவுடைய மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்திலே பொது விவாதம் 30ஆம் தேதி நடைபெற்று அன்றே வாக்கெடுப்புக்கு விடப்படுமா அல்லது 1ஆம் தேதி வாக்கெடுப்புக்கு விடப்படுமா என்பது இனிமேல் தான் தெரிய வரும். கார்த்திகேயன், விஸ்வநாத், புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த மாற்றங்களை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா? அதில் மேற்கொண்டு திருத்தங்கள் செய்ய நேரிட்டால் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்ல, அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு சிக்கலான ஒரு நிலையில் தான் அமெரிக்கா இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த தீர்மானத்தை எதிர்க்கக்கூடிய நாடுகள் என்று பார்த்தால் ரஷ்யாவும், பாகிஸ்தானும், கியூபாவும், சைனாவும் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அமெரிக்காவுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழல் தான். அதே சமயத்தில் இலங்கையும் காப்பாற்ற வேண்டிய சூழலில் இருப்பது போன்றுதான் இந்த அறிக்கைகளில் பார்க்க முடிகிறது. அறிக்கையுடைய அம்சங்கள் தெரிவிப்பதாலும் அதுதான். குறிப்பாக இந்த அறிக்கையை பொறுத்தவரை ஒரு உறுதியான நேற்று மாலை வெளியிட்ட இந்த அறிக்கையை பொறுத்தவரை ஒரு உறுதியான எந்த விதமான நிலைப்பாடும் இல்லாமல் இலங்கை அரசாங்கமே பார்த்துக்கொள்ளும். இலங்கை அரசாங்கம் நல்லபடியாக தற்போது 2015க்கு பிறகு நல்லபடியாக மாற்றங்களை செய்து வருகிறது. அதிகார பகிர்வுக்கு தங்கள் ஆவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல துன்புறுத்தப்பட்டவர்களுக்காக தீர்வுகள் காணவும் முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் இலங்கை அரசாங்கத்தை பாராட்டும் விதமாக தான் இந்த அறிக்கை இருப்பதால் இன்றைய கலந்துரையாடல் கூட்டத்தில் தான் உறுப்பு நாடுகள் என்ன விதமான கருத்துக்களை தெரிவிக்கப் போகின்றன என்பது பிற்பகலில் தெரியும். கார்த்திகேயன், விஸ்வநாத், வரைவு தீர்மானத்தின் மீதான கலந்துரையாடல் முடிந்த பிறகு எப்போது ஐநா மனித உரிமை அவையில் தீர்மானம் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளது? ஏற்கனவே குறிப்பிட்டது போல நேற்றே அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு வரைவு தீர்மானத்தை ஐநா மன்றத்திலே சமர்ப்பித்து விட்டார்கள். காரணம், 24ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இன்று மேலும் அது இறுதி அறிக்கையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது இறுதி அறிக்கை அல்ல. 30ஆம் தேதிக்கு முன்பாக, அதாவது செவ்வாய்க்கிழமை வரை மாற்றங்களை தருவதற்கு ஐநா மன்றத்தில் விதிமுறைகள் இடம் கொடுக்கின்றன. அந்த அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை வரை இதில் திருத்தங்கள் செய்யப்படலாம். செவ்வாய்க்கிழமை இறுதி வரைவு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன்.